மந்த் எண்ட் வந்தால் போதும் நம்ம எல்லாரோட பாக்கெட்டுமே ₹0 தான். 5, 10 வச்சுட்டு அந்த 1ஆம் தேதி வர வரலும் ஓட்டுவோம். ஆனால் அந்த 1ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ வந்ததுமே யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பின் கிரெடிட்டட் யுவர் சேலரி ₹35,000 அப்படின்னு வந்தால் போதும். மனசுக்குள்ள அப்படியே ஒரு பணக்காரனான மாதிரி ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் போடுற ஆர்டரை ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஃப்ளிப்கார்டு, அமேசான் இது மாதிரி போட்டு காசை காலி பண்ணிட்டு தான் உட்காருறது. இது மாதிரி தான் நம்மளுடைய முக்கால்வாசி பேரோட லைஃப் ஸ்டைலே இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க வரோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வெல்கம் டு காயின் சேவர். இந்த வீடியோவில் நம்ம சேலரியை எப்படி இப்படிலாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சேலரி வரும், செலவு பண்ணுவாங்க, மீதி இருக்கிற காசில் தான் சேவிங்கே பண்ணுவாங்க. அப்படி சேவிங் பண்ணலாம்னு நினைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கையில் காசே இருக்காது. அதனால் அப்படியே விட்டுட்டு அடுத்த மாதம் சேலரி வரத்துக்கு வெயிட் பண்ணுவாங்க. இதுதான் எல்லோரும் மேக்ஸிமம் பண்ணுறது. பட் அப்படி பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு ஃப்ரீடமான வாழ்க்கையை வாழவே முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு வர சேலரியை ஸ்ப்ளிட் பண்ணி ஃபஸ்ட்டு 20% அமௌண்ட்டை சேவிங்ஸ்க்காக எடுத்து வைங்க. உங்களுக்கு வர சேலரியில் 20% அது எவ்வளோ வேணா இருக்கட்டும். நீங்கள் 10,000 சம்பளம் வாங்கலாம், 20,000 சம்பளம் வாங்கலாம், இல்லை 30,000 சம்பளம் வாங்கலாம், இல்லை ₹1,00,000 கூட சம்பளம் வாங்கலாம். பட் அதில் ஒரு 20% ₹10,000னா ₹2,000 சேவிங், ₹1,00,000 ₹20,000 சேவிங், அது மாதிரி எடுத்து வச்சு அந்த சேவிங் அமௌண்ட்டை உங்கள் ஃப்யூச்சருக்கு பிளான் பண்ணி எதெல்லாம் ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் மட்டும்தான் இன் ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமாக உங்கள் லைஃப்பை ரன் பண்ண முடியும். நீங்கள் யாரையும் நம்பி இருக்காமல் ஃப்ரீயாகவே உங்கள் லைஃப்பை ஸ்மூத்தாக ரன் பண்ணிட்டு போகலாம். இதை எப்படி பண்ணணுன்றது ஆல்ரெடி நான் 50, 30, 20ன்ற ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த ரூலை போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் உங்கள் சேலரி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணலான்ட்டு. அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நான் என் இஷ்டத்துக்கு தான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஸோ மக்களே, உங்கள் ஃபஸ்ட்டு சேலரியை சேவிங்ஸ்க்காக கொஞ்சம் ஒதுக்குங்க. அது என்ன ஏஜாக வேணால் இருக்கட்டும். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நாளைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காயின் சேவர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.